இந்த மாதிரி மகாராஜாவோட அறைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல நீ மறந்துட்டியா சந்திரிகா? நான் மகாராஜாவுக்காக மகாராஜா பாலை எப்பவோ குடிச்சிட்டாரு. ஆனா நீ உன்னோட எல்லைய மீறின செயலை செஞ்ச, அது உனக்கு தான் ஆபத்து. அத ஞாபகம் வச்சுக்க. போயிங்க இருந்த. இன்னைக்கு ராத்திரி விஜயநகரத்து மக்கள் நாகத்தோட விஷத்தால எல்லாரும் துடிச்சு இறக்க போறாங்க. மரண நிச்சயம். அவர் முதல்ல கொத்துக்க. இல்ல இல்ல, நான் மகாராஜா கிட்ட எதுவும் சொல்லல. நாங்க இந்த பிரசாதத்தை குடுக்கறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இந்த பிரசாதத்தை கண்டிப்பா மகாராஜா கிட்ட கொடுத்தே ஆகணும். என்ன பண்டிதரையா? ஆனா இந்த பிரசாதம் தான் இன்னும் முழுமையடையாம இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நான் இந்த பிரசாதத்துல உன்னோட வேண்டுதலோட என்னுடைய விஷத்தையும் கலந்துட்டேன். இப்ப உன்னோட புருஷன் இந்த லட்டை எடுத்துட்டு போய் அரசவையில எல்லார் முன்னாடியும் மகாராஜா கிட்ட கொடுக்கட்டும். இங்க பாரு சாரதா தேவி, இப்ப உன்னோட ஆழமான பக்தியா இல்ல என்னோட விஷமா எது சக்தி வாய்ந்ததுன்னு பாத்திரலாமா? உங்களோட இந்த ஆசை நிச்சயமா நிறைவேற போறதில்ல. ஆனா என்னால அசைய கூட முடியலையே. தர்பாருக்கு எப்படி போவேன்? இத சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிருங்க. இது மூலமா என் விஷத்தோட சக்தி குறைஞ்சு போயிடும். கிருஷ்ணதேவராயரோட மரணம் என்னோட விஷத்தால தான் நடக்கும். ஆனா அதுக்கான காரணமா நீங்க இருப்பீங்க. நான் கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன். உங்க குடும்பத்துக்காக கூட பண்ண மாட்டீங்களா? இந்த வேலை முழுசா முடியற வரைக்கும் உங்க குடும்பம் என்னோட கருணையால தான் உயிரோட இருக்க போகுது. சாமர்த்தியமா எதுவும் பண்ணலான்னு நினைக்காதீங்க. இங்க விஷம்தான் ஆயுதம். இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். இப்போ எல்லாரும் என் கூட வாங்க. இன்னைக்கு அரசவையில பொதுமக்களும் கலந்துக்க போறாங்க. மாட்டேன். இப்படி ஒரு செயலை என்னால பண்ணவே முடியாது. கடவுளுக்கு சமமான மகாராஜாவுக்கு என் கையால நான் விஷயத்தை கொடுக்க மாட்டேன். அவர் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு. என்னோட இந்த மரியாதை, கௌரவம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே அவர் கொடுத்தது. அவருக்கு போய் நான் ஆனா இப்ப நான் என்ன பண்றது? ரொம்ப யோசனை பண்ணி எதுவுமே ஆக போறதில்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஏன்னா இங்க விஷம்தான் ஆயுதம். கஷ்டப்பட்டு இந்த பொக்கிஷத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்மள இந்த வேலையை செய்ய வச்சுட்டு அந்த அழகி சந்திரிகா எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ குருஜி, இந்த அளவுக்கு கஷ்டப்படாதீங்க. நாங்க தான் அப்பவே சொன்னோமே. ஐயோ குருஜி எங்க கஷ்டப்பட்டாரு? நாம தானே கஷ்டப்பட்டோம். வேலை செஞ்சு செஞ்சு இடுப்பு உடைஞ்சு ஆமா போச்சு. குருஜி, அதை எங்க கிட்ட கொடுங்க, எங்க கிட்ட கொடுங்க. கொடுங்க குருஜி. வணக்கம் ஆச்சாரியாரே. வணக்கம்.
ஆச்சாரியாரே, அந்த பொட்டலத்துல என்ன இருக்கு? உங்களுக்கு எதுவும் இல்ல. ஆ? அட வாங்க வாங்க பண்டிதரே ராமகிருஷ்ணா, என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இதுல என்ன இருக்கு? பண்டிதர் ராமகிருஷ்ணர் நமக்காக லட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. இல்ல ஆச்சாரியாரே, இல்ல நான் பாத்துக்கிறேன். இல்ல, இந்த லட்டு நான் உங்களுக்காக கொண்டு வரல. ஐயோ குருஜி, நீங்க தனியா சாப்பிட்டா உங்க வயிறு கெட்டு ஆமா போயிடும். குருஜி, கொடுங்க. நான் தான் முதல்ல சாப்பிடுறேன். கொடுங்க கொடுங்க என்கிட்ட. எல்லாரும் கொஞ்சம் பொறுங்க, முதல்ல நான் சாப்பிடுறேன். ஐயோ மந்திரி, இந்த லட்டு உங்களுக்கு வேண்டாம். குருஜி, என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்கன்றல. நான் பாத்துக்கிறேன். குரு சாப்பிட்ட பிறகுதான் சீடர்கள் சாப்பிடணும். தள்ளி போங்க. தத்தாச்சாரியாரே, என்னாச்சு குருஜி, என்னாச்சு? இங்க பாருங்க, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ண என் பேரை சொல்லி கூப்பிடுறான். அதானே தாத்தாச்சாரியார். இவனுக்கு எவ்வளவு திமிரு! இல்ல இல்ல, என்ன பேரை சொல்லி கூப்பிடுறான். இவன் என்னையே பேரை சொல்லி கூப்பிட்டுட்டான். உன்னை சும்மா விட மாட்டேன் ராமகிருஷ்ணா. என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா? நீங்க எதுக்காக இப்படி கோபப்பட்டீங்க? அதுவும் இந்த சாதாரண லட்டுக்காக? ஒண்ணும் இல்ல மந்திரி ஐயா. மகாராஜர் கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க கையில என்ன இருக்கு? அது அம்மா காளி அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைச்சு உங்களுக்கு பிரசாதம் கொடுத்து விட்டாங்க மகாராஜா. எனக்காகவா? அப்போ நீங்க இங்க வந்து பிரசாதத்தை என்கிட்ட கொடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களோட கை ஏன் நடுங்குது? ஒண்ணும் இல்ல மகாராஜா, நீங்க பிரசாதத்தை சாப்பிடுங்க. இன்னைக்கு என்னோட எண்ணம் நிறைவேற போகுது. ஐயோ மகாராஜா! மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு விஷம் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் மகாராஜா. அவர் உங்களுக்கு கொடுத்த லட்டுல கண்டிப்பா விஷம் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, வேண்டாம்.
ஏன் தடுக்கிறீங்க? இது பிரசாதம் தானே? ஆமா, ஒண்ணு இல்ல மகாராஜா, நீங்க பிரசாதத்தை சாப்பிடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்ன விளையாட்டுது? நீங்க என்ன கேலி செய்றீங்களா? நீங்கெல்லாம் ஒரு விஷக்கண்ணியா? உங்க விஷம் என்ன ஒண்ணுமே பண்ணலையே. விஷக்கண்ணியா? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா என்னையே இந்த கேள்வி கேட்ப? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இந்த லட்டுவை சாப்பிட்ட உன்னோட உயிர் இந்நேரம் போயிருக்கணுமே. ஏன்னா நான் தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த விஷக்கண்ணி. விஷக்கண்ணியா? அம்மா போடுங்கம்மா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. யார் இந்த பெண்? இவங்க என்ன சொல்றாங்க? மகாராஜா, இவங்க பேரு சந்திரிகான்னு சொல்லிட்டு வந்தாங்க. இவங்க உண்மையிலே ஒரு விஷக்கண்ணி. உங்க எதிரிகள் உங்களை அழிக்கிறதுக்காக இவங்களை விஜயநகரத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இவதான் இந்த லட்டுல விஷத்தை கலந்து உங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதனாலதான் பிரசாதத்தை கொடுக்க இவ இந்த அரண்மனைக்கு வந்திருக்கா மகாராஜா. என் குடும்பத்தையே இவ சிறைப்படுத்தி இந்த விஷம் கலந்த லட்டை உங்களுக்கு கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினா. இவ இன்னும் நிறைய பேரை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா மகாராஜா. உங்களை கொன்னதுக்கு அப்புறமா இவ மகாராணிகளையும் கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா. என்ன மிரட்டி வச்சிருந்தா. நான் இவளை பத்தியோ இவளோட திட்டத்தை பத்தியோ உங்ககிட்ட சொன்னா மத்தவங்களோட சேர்த்து இவ என் குடும்பத்தையும் அழிச்சிடுவேன்னு சொன்னா. அப்படியா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் விஷமுள்ள லட்டு ராஜாவுக்கு கொடுக்க வந்திருக்கீங்க. அருமை ராமகிருஷ்ணா, பலே பலே. என் கையால அவ்வளவு பெரிய மகா பாவத்தை நான் எப்படி பண்ணுவேன் குருவே? ஆனா அதுக்காக அரசவைக்கு விஷ லட்டோட வந்து அதை நீங்களே சாப்பிடுவீங்களா? கோத்வால், வீரர்களே, சந்திரிகாவை உடனே கைது பண்ணுங்க. பொறுங்க, ஜாக்கிரதை. எந்த பிரயோஜனமும் இல்ல. இவ உங்க எல்லாரையும் கொன்னுடுவா. ஜாக்கிரதை, இவ ஒரு விஷக்கண்ணி. இவ மூச்சில கூட விஷம் இருக்கு. முதல்ல இவ வாயை கட்டுங்க, அதுக்கப்புறம் 2 கைகளையும் பின்னால கட்டுங்க. சீக்கிரம் பண்ணுங்க. அவளுக்கு நினைவு தெரியறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி ஆகணும். சீக்கிரம் பண்ணுங்க. ஐயோ, என்னங்க நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? அந்த விஷம் கலந்த லட்டுவை நீங்க எதுக்காக சாப்பிட்டீங்க? நீ கவலைப்படாத சாரதா. அம்மா, எனக்கு எதுவும் ஆகாது. என்ன அதிர்ச்சி ஆயிட்டியா சந்திரிகா? நீ நினைச்ச மாதிரிலாம் இங்க எதுவுமே நடக்கல. அந்த மருந்தை நீ எனக்கு வீட்டுல கொடுத்தப்போ நான் சாப்பிடவே இல்லை. அப்ப நான் என்னோட உடம்பு சரியான மாதிரி நடிச்சேன். நான் மகாராஜா கிட்ட இருந்து அந்த லட்டை பறிச்சப்பதான் அந்த மாத்திரையை சாப்பிட்டேன். தப்பிச்சிட்டேன். கடவுளே, நான் விஷக்கண்ணி பின்னாலே அலைஞ்சேன். ஒருவேளை இவ அந்த விஷத்தால. மகாராஜா, இவங்களுக்கு உடனே மரண தண்டனை கொடுங்க. வேண்டாம் மகாராஜா. ஏன் வேணாம் சொல்றீங்க ராமகிருஷ்ணா? என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்னாச்சு? இவங்க பெரிய தப்பு பண்ணிருக்காங்க மகாராஜா. இவங்களுக்கு இவ குற்றவாளிதான். ஆனா வெறும் குற்றவாளி மட்டும் இல்ல, இவனும் பாதிக்கப்பட்டிருக்கா. மகாராஜா, இந்த விஷக்கண்ணிகளோட வாழ்க்கை ரொம்ப கடினமானது. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து உப்பு போட்டு எந்த ஆகாரத்தையும் கொடுக்காம வெறும் விஷத்தையே கொடுப்பாங்க. இதனால நிறைய பெண்கள் உயிரை இழந்திருக்காங்க. ஆனா விஷத்தை சாப்பிட்டு யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ அந்த பெண்களுடைய ரத்தம், மூச்சு, காத்து எல்லாமே விஷமாயிடும். குருவே, உண்மையான குற்றவாளிகள் அவங்கதான்.
இந்த அப்பாவி பெண் குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்து விஷக்கண்ணியா மாத்திரவங்க தான் குற்றவாளி. மகாராஜா, விஷம் நிறைஞ்சதுனால இவங்க வாழ்க்கை முழுக்க தனியா தான் இருந்தாகணும். இவங்களுக்குன்னு தோழிகள், நண்பர்கள், குடும்பம்னு யாரும் இருக்க மாட்டாங்க. யாரோடவும் இவங்களுக்கு எந்த உறவும் இருக்காது, உணர்வுகள் கூட இருக்காது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இவங்களுக்கும் மத்த மனுஷங்க மாதிரி எல்லா உணர்வுகளும் வர வாய்ப்பு இருக்கு. மகாராஜா, இவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு நினைச்சா இவளுக்கு விஷம் இல்லாம ஆக்குற தண்டனையை கொடுங்க. அப்படி பண்ண இவ வாழ்க்கையே மாறிடும். ஆனா அதை எப்படி பண்றது ராமகிருஷ்ணரே? மகாராஜா, இவளுக்கு நாம உப்பு அதிகமான உணவை கொடுக்கலாம். அதுல இருந்து இவ உடம்புல இருக்கிற விஷம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடும். இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான வேலைதான் மகாராஜா. அதனால இவ ரொம்ப கஷ்டப்படுவா, துடிப்பா. ஆனா இந்த தண்டனை தான் இவளுக்கு முறையானதா இருக்கும். அப்புறம் ஒரு தடவை இவ உடம்புல இருந்து மொத்த விஷமும் வெளியில போயிட்டா அப்புறம் இவளும் ஒரு சாதாரண பெண்ணா ஆயிடுவா. மந்திரியாரே, இவளை கூட்டிட்டு போக சொல்லுங்க. இனிமே இவளுக்கு உப்பு அதிகமான உணவை தான் நம்ம கொடுக்கணும். அப்படியே பண்ற மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்பதான் எனக்கு புரியுது தத்தாச்சாரியார்னு நீங்க கத்தி என்ன கூப்பிட்டது ஏன்னு. என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. மகாராஜா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீங்க உங்க உயிரை பத்தி கவலைப்படாம மறுபடியும் என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்க உயிரை விட முக்கியமானது வேற எதுவும் இல்ல மகாராஜா. எனக்கு மட்டும் இல்ல, இந்த விஜயநகர பேரரசுக்கே இப்படிதான். நான் உங்களை நினைச்சோம், உங்க தேச பக்தியை நினைச்சோம் ரொம்ப பெருமைப்படுறேன். உண்மையை சொல்லணும்னா உங்களை மாதிரியான தேசபக்தர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த விஜயநகர பேரரசை எந்த விஷயத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. மகாராஜா, அவருக்கு வெகுமதி கொடுங்க. நிச்சயமா. இந்த வெகுமதியை பெறறதுக்கு நீங்க தகுதியானவர் ராமகிருஷ்ணா. உங்களுக்கான வெகுமதி என்னன்னு தெரியுமா? நீங்க முழுசா குணமாற வரைக்கும் இந்த விஜயநகர அரசவைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் இன்னைக்கு இந்த நாட்டோட அரசர் கிருஷ்ணதேவராயர் ஆகிய நான் உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விட போறேன். மந்திரியாரே. மகாராஜா, நீங்க உடனடியா ராஜ வைத்தியரை ராமகிருஷ்ணர் வீட்டுக்கு வர சொல்லுங்க. அப்படியே பண்ற மகாராஜா. வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. குருஜி, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணனை மாட்டி விடலாம்னு நினைச்சீங்க. ஆனா இவர் புகழ் மேல புகழ் அடைஞ்சுக்கிட்டே இருக்காரு. குருஜி, நல்ல வேலை நீங்க விஷ லட்டுவா சாப்பிடல. சாப்பிட்டிருந்தா உங்க வாழ்க்கையே வீணாயிருக்கும். அந்த பண்டிதர் ராமகிருஷ்ண வாழ்க்கையை நான் பாழாக்குவேன். கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் போது.
மகாராஜா எப்படி வாழ் வீசினார்ல, அந்த எதிரி தாக்கு பிடிக்க முடியாம இப்படி அப்படி இப்படின்னு உங்க வீரத்தை பார்த்து மனசு நிறைஞ்சு போச்சு மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! இங்க யாராவது எனக்கு சவால் விட தயாரா இருக்கீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இன்னைக்கு நான் யுத்த விரதம். யுத்த விரதம்னா என்ன ராமகிருஷ்ணா? அது இந்த விரதம் இருக்கும்போது யார் கூடயும் சண்டைக்கு போக கூடாது. யுத்த விரதமா? குருவே, நானும் இன்னைக்கு விரதம் தான் மகாராஜா. நீங்களும் இன்னைக்கு விரதமா? ஆனா ஆச்சாரியாரே, நீங்க என்ன விரதம் இருக்கிறீங்க? வரலட்சுமி விரதம். குருவே, வரலட்சுமி விரதம் பெண்கள் தான் இருப்பாங்க, நீங்க ஆம்பளையாச்சே. எனக்கு தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு மாதிரியே நாளும் நட்சத்திரமும் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த நல்ல நாள்ல நானும் விரதம் இருக்க மகாராஜா. அப்படின்னா எனக்கு சவால் விட யாரும் தயாரா இல்ல. மகாராஜா, என்னோட வாழ்வீச்சு எப்படி இருந்துச்சு? ஆஹா, ரொம்ப அருமை. உன்ன மாதிரி ஒரு வீரர் இருந்தா நம்ம படையில இருக்கிற பாதி பேர் காணாம போயிடுவாங்க. மகாராஜா, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். நீங்க என் கூட சண்டை போடுங்க. நான் என்னோட வாழ்வீச்சு கலைய இன்னும் மறக்கல. வேண்டாம் மகாராணி திருமலம்பா, வேண்டாம், விட்டுரு. வேண்டாம் சின்ன மகாராணி, மகாராஜா சொல்றதுதான் சரி. வேண்டாம் வேண்டாம், விடுங்க. அப்படியே உங்களுக்கு அடிபட்டுற போது. எனக்கு எதுவும் ஆகாது. நான் சின்ன வயசுல இருந்தே வாழ்வீச்சு கலைய கத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா எடுத்திருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியுமே. ஆனா இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாமே மகாராணி. மகாராஜா, சவாலை ஏத்துக்கிறது தான் உண்மையான வீரருக்கு அழகு. இதுதான் சத்திரிய தர்மம். நீங்க உங்க தர்மத்தை காப்பாத்தி ஆகணும். நிச்சயமா வாங்க, நான் என்னுடைய சத்திரிய தர்மப்படியே நடந்துக்கிறேன். மகாராணி திரும்பலம்பா, நீ யுத்தம் பண்ண வந்திருக்க, வாழ்வீச்சு, பழங்களை வெட்ட இல்ல. மகாராஜா, எனக்கு தெரியும். ஆனா நான் என்னோட போட்டியாளரை இப்படித்தான் பாராட்டுவேன். சரி, அப்படின்னா உங்க பாராட்டை ஏத்துக்கிறேன். போட்டி ஆரம்பிக்கலாம். மகாராஜா, நீங்க என்னோட அன்பான கணவர் மகாராஜா. என்னால எப்படி உங்களை தாக்க முடியும்? என்ன நீங்க தாக்க போறதே இல்லைன்னா எப்படி ஏன் கூட போட்டி போட போறீங்க? மகாராஜா, நான் உங்களை தாக்க மாட்டேன். உங்க வாளை மட்டும் தான் தாக்குவேன். நீங்க என்கிட்ட உங்க வாளை தாக்க சொல்லி பாருங்க. அப்ப சரி. இது என்ன உண்மையான வாள் சண்டை மாதிரியா இருக்கு? நீங்க ஒரே இடத்துல தாக்கிட்டு இருக்கீங்களே மகாராணி திரும்பலம்பா. மகாராஜா, நீங்களும் வாளை இப்படி ஒரே இடத்துல தானே பிடிச்சிருக்கீங்க. அப்போ நான் என்ன பண்றது? அப்படியா? அப்ப சரி, இப்ப நான் இங்க பிடிக்கிறேன். மகாராஜா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. மகாராணி, உங்களுக்கு என்ன ஆச்சு? சின்ன மகாராணி, மெதுவா மெதுவா. ரொம்ப வலிக்குதா மகாராஜா? ஆமா, வலி அதிகமா தான் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, எல்லாமே என்னோட தப்புதான். நான் சின்ன மகாராணியவ தடுத்து இருந்திருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்ப எங்க இருக்க? நீயா?
நீ அரண்மனையில தான் இருக்க. கொஞ்ச நேரம் நல்லா ஓய்விடு. மகாராஜா வாழ்க. மதிப்பிற்குரிய ராஜ புரோகிதர், மகா மந்திரியார் மற்றும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை சந்திக்க அனுமதி கேட்கிறாங்க. சரி, அவங்கள உள்ள வர சொல்ல. உத்தரவு மகாராஜா. மகாராணி சின்னாதேவி, நீ என்னை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நல்லா இறுக்கி கட்டு. கட்டு. சின்ன விரலா இருந்தாலும் அன்பான விரல். அது ஆடிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த சின்ன அசைவுனால இந்த பேரரசே அடங்குமே. இன்னைக்கு துணி கட்டுற அளவுக்கு ரத்தம் வந்திருக்கு. அமைதி அமைதி குருதேவா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி அமைதியா இருக்க முடியும்? எப்படி முடியும் சொல்லு? என்னோட உயிரே இன்னைக்கு நடுங்கிக்கிட்டு இருக்கு. கடவுளையே இப்படி பண்ணிட்டு உனக்கு விரல வெட்டணும்னா ஏன் விரல வெட்டி இருக்கலாம்? மகாராஜா விரல ஏன் வெட்டினு? ரொம்ப நடிக்காதீங்க குருஜி, அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு இதயம் வலி வந்து இதயமே நின்னுட போதே. மகாராஜா, என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். உங்களோட காயம் சீக்கிரம் ஆறிடும்னு நான் நம்புறேன் மகாராஜா. ரொம்ப நன்றி மந்திரியாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. நீங்க எதுவும் சொல்ல விரும்பலையா? நான் என்ன சொல்றது மகாராஜா? என்ன சொல்றதா? ஏன் விரல்ல காயம் பட்டிருக்கு? அதுக்காக கண்ணீரோ வருத்தமோ எதுவுமே இல்லையா? அது எனக்கும் வருத்தம் தான் மகாராஜா. ஆனா விரல்ல லேசான சின்ன காயம் தானே மகாராஜா. கடவுள் எது பண்ணாலும் அது நல்லதுக்காக தானே இருக்கும். உங்களுக்கு மூளை மழுங்கி போச்சா ராமகிருஷ்ணா? என்ன பேசுறீங்க? மகாராஜா நமக்கு படியளக்கிற கடவுள். மகாராஜா மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கிறவர். மகாராஜாவோட துன்பத்தை பார்த்து உனக்கு வருத்தமா இல்லையா? சிவ 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 சிவ, நீ இரக்கம் இல்லாதவன். மகாராஜா இங்க துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அதை பார்த்து நீ எல்லாம் நல்லதுக்கு நடக்குதுன்னு சொல்ற? சந்தோஷமா சொல்றீங்க? இல்ல குருஜி, நான் எங்க மகிழ்ச்சின்னு சொன்னேன். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நடக்கிறது எல்லாமே நன்மைக்குன்னு சொன்னேன். மகாராஜாவோட இந்த துன்பத்துக்கு பின்னாடி கண்டிப்பா கடவுளோட விருப்பம்னு ஒண்ணு இருக்கும். அதனால நன்மைதான் நடக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்னோட விரல்ல காயம் பட்டிருக்கு, இதுல என்ன நன்மை இருக்க முடியும்? இதுல நன்மை இருக்குன்னா அதை நிரூபிச்சு காமிங்க ராமகிருஷ்ணரே. முதல்ல அதை நிரூபிங்க. மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பேச்சு என்ன ரொம்ப காயப்படுத்திருச்சு. ரொம்ப. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எங்களுக்கும் அவமானம், மொத்த விஜயநகரத்துக்கும் அவமானம் மகாராஜா. 3 நாள், 3 நாள்ல இதை நிரூபிச்சு காமிக்கணும். கடவுள் எது செஞ்சாலும் நல்லதுக்கு செய்யறாரு. இல்லன்னா நாங்க. நீங்களா குருதேவா? நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, இத நீங்க தெரியாம சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை விட்டிருப்பேன். ஆனா இத நீங்க யோசிச்சு தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க சொன்னதை நிரூபிச்சு காட்டுங்க. கடவுள் எது செய்யறதா இருந்தாலும் நன்மைக்கு தானே நிரூபிங்க. ஆனா இதுக்கு நான் உங்களுக்கு 3 நாள் அவகாசம் தான் தருவேன். இல்லைன்னா உங்களோட விரல் கண்டிப்பா வெட்டப்படும். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல முடிவு மகாராஜா. ஆனா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, வெறும் 3 நாள் தான். நில்லுங்க. ஒரு வேலையா போகும்போது யாராவது தும்முனாங்கன்னா அது பெரிய அபசகனம். அதனால கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அம்மா, எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான். நான் சீக்கிரமா அரண்மனைக்கு போகணும், நேரமாகுது. நில்லுங்க, கொஞ்ச நேரமாவது பொறுமையா இருங்க.
சரி சரி. கண்ணாடி உடைஞ்சா அது பெரிய அபசகுனம். அப்படி நடக்கவே கூடாது. நீங்க இன்னைக்கு போக கூடாது. சரதா, நீ ரொம்ப பண்ற. சகுனம் அபசகுனம், சகுனம் அபசகுனம். நான் அரசபைக்கு நேரத்துக்கு போகணும். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அச்சச்சோ, என்ன பண்றீங்க? கருப்பு பூனை கிளம்பும் போது குறுக்கல வந்தா பெரிய அபசகுனம். போற வேலை சரியா நடக்காது. அரசவைக்கு போக வேணாம். ஒரே அபசகுனமா நடந்துட்டு இருக்குல்ல. முடிஞ்சதா அம்மா? அதாவது நீங்க ரொம்ப பண்றீங்க. அது கருப்பு பூனை இல்ல, கருப்பு ஆடு. நான் என்னமா பண்ணது? கருப்பு பூனைக்குட்டி கிடைக்கல. அதான் கருப்பாட்டிய புடிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியா? இப்ப எல்லாம் புரியுது. நீங்க எல்லாரும் சேர்ந்து வேணும்னே தான் இதெல்லாம் பண்றீங்களா? சொல்லுங்க, என்ன ரகசியம்? சொல்லுங்க சொல்லுங்க. அத்தை தான் சொன்னாங்க. ஆமா அத்தை, நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொன்னீங்கல்ல அத்தை. அத்தை என்ன சொன்னாங்கன்னா, இப்ப வரப்போற பண்டிகைக்காக துர்கையம்மன் ஆலயத்துக்கு வெளியே பெரிய கடையை போட்டிருக்காங்களாம். அத்தை அங்க போகணும்ன்றாங்க. ஆமா ஆமா, ரொம்ப பெரிய திருவிழா கடை. அங்க நிறைய கடைலாம் இருக்கு. அங்க நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்கும். திங்க குடிக்க நிறைய எடுக்கும். நான் அதை பார்க்கணும் பார்க்கணும் பார்த்தே ஆகணும். எனக்கும் அங்க போய் வளையல்லாம் வாங்கணும். வண்ண வண்ண வளையல்கள். வண்ண வண்ண வளையல்கள் வேணுமா? திருவிழா வீதிக்கு போறதா இருந்தா ஏன் நேரத்தை ஏமா வீணடிக்கிறீங்க? இங்க என் விரலுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. உங்களுக்கு திருவிழாக்கு போணுமா? நீங்க போங்க, நான் வரமாட்டேன். அட, அது எப்படி வர முடியாதுன்னு சொல்லுவீங்க? நாங்க அங்க வாங்குற பொருட்கள் எல்லாம் யாரு தூக்கிட்டு வருவாங்க? எனக்கு அங்க இனிப்பெல்லாம் நான் கேக்க கேக்க யாரு வாங்கி தருவா? எனக்கு அங்க தாகம் எடுக்கும் போதெல்லாம் குளிர்ந்த நீரை யாரு வாங்கிட்டு வருவாங்க? அது சரி, உங்களுக்கு கூட மாட ஒத்தாசிக்கு நான் வரணுமா? நான் வரமாட்டேன், கண்டிப்பா வரமாட்டேன். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க எங்க கூட இருக்கும் போதுதான் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுங்க. பாதுகாப்பு வேணுமா? அதுக்குதான் அம்மா இருக்காங்களே, அம்மாவும் அவங்க தனியும் இருக்குல்ல. இதை விட பெரிய பாதுகாப்பு வேற என்ன இருக்க முடியும்? தயவு செஞ்சு என்ன அரசவைக்கு போவிடுங்க. இல்லன்னா நேரம் ஆயிடுச்சுன்னா அங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அச்சச்சோ அம்மா, நாம திருவிழா கடைக்கு போய் ஆகணும். வேற எங்கேயும் போக கூடாது. சரதா, அடம் பிடிக்காத, என்ன போக விடு. மகாராஜா உங்க திருவிழா கடைக்கு தான் வராரு. அங்க வந்து நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கங்க. இதுதான் உங்களுக்கான சிறந்த வாய்ப்பு. இல்லனா உங்களோட விரலையே வெட்டிடுவாங்க. அப்படியா? அப்போ அங்க நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அதுக்காக தான் என்ன திருவிழா வீதிக்கு கூட்டிட்டு போறதுக்காக நீங்க இந்த அளவுக்கு அடம் பிடிக்கிறீங்களா? ஆமா, திருவிழா கடைக்கு வந்து தூக்குங்க. ஐயோ, எதை தூக்க சொல்றீங்க? உங்களோட கைகளை தூக்கி மன்னிப்பு கேளுங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் எந்த தப்பு பண்ணலையே. தப்பு பண்ணலையா? மகாராஜாவோட விரல்ல காயப்பட்டுருச்சு. ஆனா நீ என்ன சொன்ன? நல்ல விஷயமா? எல்லாம் மகாராஜாவோட பெருந்தன்மை. அதனாலதான் உன் விரல மட்டும் வெட்ட சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இல்லனா உன் கழுத்தையே வெட்டி இருப்பாரு. கழுத்தை வெட்டாதது கடவுள் புண்ணியம். எனக்கு ஒரு வேளை அடிபட்டுச்சுன்னா அல்ல பார்த்து யாராச்சும் நல்ல விஷயம்னு சொன்னா அவங்கள நான் அதிச்சு மண்டைய உதைச்சிருப்பேன் தெரியுமா? ஆமா, நான் மகாராஜாவுக்கு காயம் பட்டதை பார்த்து நல்ல விஷயம்னு சொல்லல. நான் உண்மையிலேயே என்ன சொன்னேன் தெரியுமா? கடவுள் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாருன்னு சொன்னேன். எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பேசுற? நீ எதுக்கு தேவையில்லாம வாயை திறக்கிற? வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா? நான் என்ன மௌன விரதமா இருக்கிறேன்? ஏதாவது பேசிதானே ஆகணும். இங்க பாருங்கம்மா, உண்மை என்னன்னா கடவுள் என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாரு. அதை எப்படி நிரூபிக்கணும்ன்றதுதான் எனக்கு புரியல. எதடா நிரூபிக்க போற? நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ போய் மகாராஜா கிட்ட மன்னிப்பு கேளு. சரி,
நான் போறேன். கடவுள் எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம் மந்திரியாரே. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா திருவிழா கடைகளை பார்க்க கிளம்பிட்டாரு. இதுதான் உங்களுக்கு ஏத்த சரியான வாய்ப்பு. நீங்க மகாராஜாவை பார்த்து எப்படியாவது மன்னிப்பு கேட்டுருங்க. அப்படியா? அப்படின்னா இதெல்லாம் உங்களோட திட்டம் தானா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது ஏன் திட்டம் மட்டும் இல்ல. உங்க அம்மா, குண்டப்பா, சாரதா தேவி 3 பேர் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை போட்டிருக்கிறோம். எங்களுக்காக இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்க விரலுக்காகவாவது இந்த வேலையை செய்யலாம் இல்ல? ஆமா மந்திரியாரே. நல்ல விஷயம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இதை எடுத்துக்கங்க. இந்த ஆடையெல்லாம் எனக்கு எதுக்கு? நீங்க மகாராஜாவை சந்திக்கிறதுக்கு மாறு வேஷத்துல தான் போக போறீங்க பண்டிதரே. நான் வேஷம் மாறி போய் மகாராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமாம் பண்டிதரே. ஏன்னா மகாராஜாவும் மாறு வேஷத்துல தான் போயிருக்காரு. மகாராஜா உண்மையான தோற்றத்துல மக்கள் முன்னாடி போய் நின்னா அப்புறம் மக்கள் அவரை பார்த்து பயந்துகிட்டு அவர்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. நீங்களும் ஒரு வணிகர் மாதிரியே போங்க. நீங்க உண்மையான தோற்றத்துல போனீங்கன்னா நீங்க யாருன்னு தெரியறது மட்டும் இல்ல, மகாராஜா யாருங்கிறதையும் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லது, ரொம்ப நல்லது மந்திரியாரே. முக்கியமான விஷயம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜாவோட தலைப்பாகையில ஒரு பச்சை நிற ஆபரணம் இருக்கும். அதை வச்சு நீங்க அவரை அடையாளம் கண்டுபிடிங்க. சரி, எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. குருவே, இந்த பெண்கள் உங்களை பார்க்க தான் வராங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மகாராஜா, என்னெல்லாம் போய் இருக்காது. மேலே இருக்கிறவன் கொடுத்தா எப்பவும் சிறப்பானதுதான் கொடுப்பாரு. அப்படி என்ன நடந்துடுச்சு குருவே? நீ ஏன் கடவுளுக்கு நன்றி சொல்றீங்க? ஒண்ணு இல்ல மகாராஜா, ஒண்ணு இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? நாங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? சொல்லுங்க, என்ன உதவி வேணும்? வணக்கம் மகாராஜா. இவங்களா? வணக்கம் குருஜி. குருஜி, உங்களுக்கு சேவை செய்யதான் நாங்களே இங்க வந்திருக்கோம். யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு நீங்க தானே எங்களை மாறு வேஷத்துல வர சொன்னீங்க. அதனாலதான் நாங்க இந்த வேஷத்துல வந்திருக்கோம். முட்டாளுங்களா, நான் உங்களை மாறு வேஷத்துல வர சொன்ன, அதுக்காக இப்படி ஒரு வேஷத்துல வர சொல்லல. இந்த வேஷம் தான் கிடைச்சதா? வேற வேஷமே கிடைக்கலையா? குருஜி, நாங்க குரு தாயார் கிட்ட கேட்டோம். அவங்க இறக்கப்பட்டு எங்க கிட்ட இந்த ஆடைகளை கொடுத்துட்டாங்க. எங்களுக்கும் வேற வழி தெரியலையா, அதனால நாங்க இந்த ஆடையவே எடுத்து கட்டிக்கிட்டோம் குருஜி. ஒருவேளை நீங்க ஏதாவது உடைய கொடுத்தா நாங்க அதையும் எடுத்து கட்டிக்குவோம். வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு அந்த வேஷமே பொருத்தமா தான் இருக்கு. சீக்கிரம் வாங்க, தாமதமாயிட்டு இருக்கு. மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இருக்கேன்ல, எனக்கு அங்க போக ஒரு குறுக்கு வழி தெரியும். அந்த வழியில போனா சீக்கிரமாவும் போயிடலாம், சீக்கிரமா வேலையும் முடியும். குறுக்கு வழியா? ஆமா மகாராஜா. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இறக உங்க தலையில நீங்க வைங்க. இது வெளிதேசத்து பறவையோட இறகு. இத தலையில வச்சுக்கிட்டா நம்ம மேல யாருக்கும் சந்தேகமே வராது. வெளியூர்ல இருந்து வந்த வணிகர் மாதிரியே இருக்கும். குருவே, நம்ம தான் வேஷம் போட்டிருக்குமே, அதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம்? வச்சுக்கோங்க மகாராஜா, இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி சரி, வாங்க மகாராஜா, வாங்க போலாம். நம்ம குருஜி பின்னாடியே போலாம். நீ என்ன பண்ற? என்ன எங்க கூட்டிட்டு போற? அந்த பக்கம் சதுப்பு நிலம் இருக்கு. சதுப்பு நிலத்துல விழுந்தா யார் காப்பாத்துவா? என் குதிரையை உன் பேர் என்ன? அட கொஞ்சம் நில்லு. இந்த குதிரை என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கு? நாலா பக்கமும் காடா இருக்கே. நாம வழி தவறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப எந்த பக்கமா போறது? நாம ஒண்ணு பண்ணலாம். நீ என்ன எந்த பக்கமா கூட்டிட்டு வந்தியோ அந்த வழியவே போயிடலாம். வா.
என்னாச்சு குருவே? மகாராஜா, இந்த வருஷம் விஜயநகரத்துல நல்லா மழை பெஞ்சிருக்கு. புதுசா எவ்வளவு மரம் செடி கொடிகள்லாம் வளர்ந்துருக்கு பாருங்க. அதனால தான் இந்த வழியில எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. சந்தேகமா? இது அடர்ந்த வனப்பகுதியாச்சே. குருவே, நீங்க வழிய மறக்கல? இல்ல மகாராஜா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாம இந்த வழியா தான் போனோம். வாங்க போலாம். இந்த கிழவன் வழிய மறந்துட்டான். இன்னைக்கு இவனால நாம காட்டு விலங்குகளுக்கு உணவாக போறோம். உன்னை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. அட தெரியும்பா, உனக்கு ரொம்ப தாகமா இருக்குல்ல? எனக்கும் தாகமா இருக்கு. நாவெல்லாம் வறண்டு போச்சு. முதல்ல தண்ணி குடிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போற வழியை தேடலாம். வர வழியில எங்கேயோ தண்ணி இருக்கிறத நான் பார்த்தேனே. ஆமா ஆமா, அந்த பக்கம் தான் பார்த்தேன். வா வா, அங்க போலாம். வா வா. ஒரு நிமிஷம் மகாராஜா, ஒரு நிமிஷம். மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம இந்த வழியா தான் போனோம். இந்த பக்கமா? இல்ல மகாராஜா, இந்த பக்கம் இல்ல மகாராஜா, இந்த பக்கம். குருவே, நம்ம எங்க போகணுமோ அதுக்கான வழி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா மகாராஜா, எனக்கு வழி தெரியும். நல்ல ஞாபகம் இருந்தது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த வழியா நான் துர்கையம்மன் கோயிலுக்கு நான் போயிருக்கேன் மகாராஜா. ஒரே மாசத்துல காடு இப்படி வளமா வளர்ந்துருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மகாராஜா. குருவே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க மகாராஜா. நீங்க என்ன பின் தொடர்ந்து வாங்க. உங்களை இந்த அடர்ந்த காட்டுல இருந்து நான் வெளியே கூட்டிட்டு போறேன். சரி, நீங்க முன்னாடி போங்க மகாராஜா. வாங்க வாங்க வாங்க. அவங்க யாரும் தூரதேசத்து வணிகர்கள்னு நினைக்கிறேன். கூட பெண்களும் இருக்காங்க. இவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ கடவுளே! உர்ரா, நான் ராமகிருஷ்ணன். மகாராஜா பார்த்து, நீங்க என்ன பண்ண போறீங்க? வால் குதிரையில இருக்கு. வேணாம் மகாராஜா, தேவையில்லாம எதுவும் பண்ணிடாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஆபத்தா முடிஞ்சிரும். குருஜி, இந்த விசித்திர விலங்குகள்லாம் யாரு? இந்த விலங்குகள் நம்மள என்ன பண்ண போகுது? முட்டாளுங்களா, எனக்கு என்ன தெரியும்? அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லுங்க. அட, என்ன பண்றீங்க மகாராஜா? மகாராஜா, என்ன பண்றாங்க இவங்க? என்ன விடுங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? மகாராஜாவுக்கு தகவல் அனுப்பி ஆகணுமே, அப்பதான் அவர் வந்து என்ன காப்பாத்துவாரு. என்னாச்சு ஊரு அண்ணே? இது என்னது? வேண்டாம். ஐயோ, இது எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. ஏய், என்ன விடுங்க. நீங்கெல்லாம் யாரு? என்ன எதுக்காக இங்க பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்ன விடுங்க. என்ன எதுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்க? சொல்லுங்க. என்ன போக விடுங்க.
பண்டிதர் ராமகிருஷ்ணரா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? குருவே, ஏன் அப்படி குறுன்னு பாக்குற? நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் ராஜகுரு ராஜ புரோகிதர் தத்தாச்சாரியார். குருவே, நான் வேஷம் மாறி வந்திருக்கேன், அப்படி நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? உன்னுடைய குரல், நான் நல்ல தூக்கத்துல இருந்தா கூட உன்னோட குரலை கேட்ட நான் தெளிவா கண்டுபிடிச்சிருவேன். உன்னை நான் எப்படி மறப்பேன்? ஆனா உங்களை இந்த வேஷத்துல சத்தியமா கண்டுபிடிக்கவே முடியலையே. ஆமா, நீங்க எப்படி வந்து இங்க மாட்டிக்கிட்டீங்க? ஆமா, இந்த ரெண்டு பொம்பளைங்க யாரு? நாங்க பெண்கள் எங்களை விட்டுடுங்க. பெண்கள் கிட்ட யாராவது எப்படி நடந்துக்குவாங்களா? நாங்க அவரோட சிஷ்யைகள். அவருதான் இதுக்கு காரணம். அவரை பிடிச்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க. உங்களுக்குலாம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாருமே இல்லையா? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இவங்க மட்டும் அக்கா தங்கச்சிங்க கூட பிறந்திருந்தா நம்ம கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்களே. இங்க பாரு மோனிகா, உண்மையிலேயே இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க தான். இவங்க வீட்லயே அக்கா தங்கச்சி இருக்காங்க போல, அதனாலதான் நல்லபடியா நடந்துக்கிறாங்க. இங்க பாருங்கனே, அங்க ஒரு கிழவன் இருக்கான்ல, அவனை நீங்க விட்டுறாதீங்க. அவரு எங்களை பாடா படுத்துறாரு. அவனை நல்லா அடிங்க. சரி, கண்டிப்பா அடிச்சு உடைச்சிருங்க. இவனை பார்த்தாலே வெளியூர்காரன்னு நல்லா தெரியுது. சேவகா, சொல்லுங்க ராஜா. இவங்கள பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை உடனே செய்ய. சரிங்க ராஜா. நான் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர். உங்களோட இந்த காடே எங்க நாட்டோட ஒரு பகுதி தான். எங்களை விடுதலை பண்ணிடுங்க. என் கோவத்துக்கு ஆளாகாதீங்க. அப்படின்னா அந்த ராட்சசன் முருகனப்பு நம்மள மன்னிச்சிட்டானா? ஆமா, ஆனா நம்ம மகாராஜாவையும் பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் காப்பாற்ற முடியாத சோகம் காலம் முழுக்க வதைக்கும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.